அனைவருக்கும் வணக்கம். திரு குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியத்தில் நமக்கு பாடப்பகுதியாக முதலாம் ஆண்டு 2ஆம் பருவத்திற்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. குறவஞ்சி இலக்கியம் நமக்கு 96 வகை சிற்றிலக்கியங்களில் நிறைய பேரை கவர்ந்த ஒரு இலக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் குறவஞ்சி என்றாலே உடனே நமக்கு ஞாபகம் வருவது திரு குற்றால குறவஞ்சி. ஏன்னா குற்றாலம் நம்ம நெல்லை சீமையின் அடையாளம் என்று சொல்வதால் நமக்கு குற்றாலத்தை பற்றி பேசுகிறது, பார்க்குறது, குளிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மலைச்சாரலில் நனையும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. எத்தனையோ நீர்நிலைகளை பார்க்கலாம், கடல், ஆறு என்று. ஆனாலும் அருவி கொடுக்கின்ற அந்த ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அது அருவி மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வளம், குற்றாலம் அப்படின்னாலே இயற்கையோடு இயைந்த ஒரு வனப்பகுதி, ஒரு காடு. இன்னும் அங்கு அந்த குற்றால நதியை பற்றியும் அந்த அருவியில் வருகின்ற நீரை பற்றியும் பலவித கருத்துக்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு பாடமாக கொடுத்திருப்பது மிக அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை குற்றால குறவஞ்சி என்று சொன்னாலே அதிகமானோர் இதை எடுத்துக்காட்டாக சொல்வார்கள். இந்த பாடல் ஒரு இயற்கை சார்ந்த குறவஞ்சி என்று அந்த குறவஞ்சி இலக்கியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குற்றால மலையுடைய வர்ணனை, அதோட செழிப்பு, அதை படிக்கும்போதே அந்த கற்பனையில் அந்த மலையை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். எவ்வளோ அழகாக ரசித்து எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். வானரங்கள், அதாவது ஆண் குரங்கு அங்கே கிடைக்கிற அந்த பழங்களை பறித்து கொண்டு மந்தி என்று சொன்னால் பெண் குரங்கிற்கு கொடுத்து அதை கொஞ்சுகின்ற அந்த நிலை, அதாவது இறைச்சி என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க. பிற உயிரினங்களுடைய காதல் நிலையை இறைச்சி அப்படின்னு பேசுவோம். அந்த வகையில் இங்கே அந்த குரங்கினம் தன் இணைக்கு அந்த அழகாக பழங்களெல்லாம் பறித்து கொண்டு கொடுத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறது. மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். அப்படி அந்த கொடுக்குகின்ற கனியை இந்த மந்தி வாங்கும்போது அதில் சில கனிகள் அப்படி கீழே விழுந்துருதான். மந்தி சிந்து, அதாவது சிந்துகின்ற, கீழே விழுகின்ற அந்த கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். அந்த கனியை ஏற்றுக்கொள்ள, அதாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்கள் கூட விரும்புவார்களாம். ஏன்னா அந்தளவு அந்த காதல் ரசம் அப்படிங்கிறத அங்கே பேசுகிறாங்க. காணவர்கள் விழியெறிந்து வானவரை அழைப்பார். அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேடர்கள் பொதுவாக நம்மலாம் என்ன சொல்லுவோம், வேடர்கள்னால் ஒரு காட்டில் உள்ள மானையோ எதையோ வேட்டையாடுவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விழிகளால் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களை, நீங்கள் இங்கே வாருங்கள், அங்கே என்ன இருக்குது, எங்கள் மலைக்கு பாருங்கள், இங்கே இருக்காத செல்வமா அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். கமன சித்தர் வந்து காய சித்தி விளைப்பார். அடுத்தது தான் ஒரு முக்கியமான வரி. சித்தர்களை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்கள் நிறைய அதிசயங்களை பண்ணக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் முக்கியமாக சித்த வைத்தியம் என்று சொல்லுவோம் இல்லையா, வைத்திய முறையில் ரொம்ப முன்னேறியவர்கள். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இயற்கை மருத்துவம். அந்த இயற்கை மருந்துகள் எல்லாம் விளையக்கூடிய மலையாக திரு குற்றால மலை இருக்கிறது. அதை தான் அங்கே அந்த குற்றால மலையில் அந்த இயற்கையான மூலிகைகளை விளைவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். இப்போ நீங்கள் குற்றால அருவி அப்படின்னோடனே நமக்கு முக்கியமாக அந்த குற்றால அருவியிலே மிக பெரிய அருவி நமக்கு ஞாபகம் வரும். அந்த அருவி பார்த்திங்கன்னா அது மேலேருந்து அப்படி கீழே விழும்போது அப்படி பொங்குமாங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல விழுந்து அதிலிருந்து பொங்கி அது அந்த அருவி வெளியே வரும். அப்படி வரும்போது அந்த பொங்கி எழும்புது இல்லையா, அந்த அலை, அதோட அந்த நீர் திவளை நமக்கே தெரியும். நம்ம ஒரு 100 அடி தள்ளி நின்னா கூட அந்த சாரல் நம்ம மேலே அவ்வளோ அழகாக விழும். அந்த மாதிரி அதில் உள்ள அந்த அலை திரை எழும்பி வானின் வழி ஒழுகுமா. அந்த அலை மேலே போய் வானை தொட்டு அங்கேருந்து அருவி, அதாவது வானத்துலேருந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும்.
சரி, இந்த அருவி இப்போ வானத்தில் வர அந்த போய் கீழே விழுது இல்லையா, இது பார்க்குறதுக்கு அது மேலே போய் ஒழுகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வானுலகில் வந்து சூரியன் வந்து தேரில், குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அவர் போயிட்டுருக்காராம். அப்படி போகும்போது இந்த அருவியில் உள்ள அந்த நீர் பட்டு அவருடைய தேர் சக்கரங்கள் வந்து நழுகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் பாசி உள்ள இடத்துல காலை வச்சா வழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அருவியுடைய நீர் பட்டு தேவலோகத்தில் இருக்கின்ற அல்லது விண்ணகத்தில் இருக்கின்ற அந்த சூரியன் போகக்கூடிய அந்த தேர் வந்து அதோட சக்கரம் வந்து நழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு வர்ணனைன்னு பாருங்கள். ஏன்னா அந்த நேரம் நமக்கு உண்மையிலே வந்து சூரியன் வந்து தெரியாது, அந்த சாரல் அடித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். அப்போது இந்த அலை எழும்பி சூரியன் வந்து வர்ற தேர் கூட வழுகுது அப்படின்னு வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. கூணலிலம் பிறை முடித்த வேணில் அலங்கார குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. அதாவது இளம் பிறையை தன் ஜடாமுடியில் சூடியிருக்கின்ற அந்த சொக்கநாதர் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருக்குற்றால மலைதான் எங்கள் மலை. அதாவது ஒருத்தருடைய ஊர் என்னன்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம நேராக திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி அல்லது கன்னியாகுமரின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த திருக்குற்றால மலையை எங்கள் மலைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு அழகான ஒரு வர்ணனையை இங்கே கொடுத்துருக்காரு பாருங்கள். இந்த கவிதைகள் எல்லாம், இந்த வரிகள் எல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு வந்து மிக பெருமையான ஒரு விஷயம். நன்றி.